அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைஞ்ச வியாழக்கிழமைங்க. வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த நாள், மேலும் குபேரருக்கும் உகந்த நாள். இந்த அருமையான நாளில் நமக்கு குரு புஷ்ய யோகமும் உண்டு. இந்த நாளில் வெறும் நம்பரை கையில் எழுதுனோம்னாவே பணவரவு வரும் அப்படிங்கிறது குறித்து காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது என்ன நம்பர், எந்த மெத்தடில் எழுதணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதை பார்த்து அதன்படி செய்யுங்க. இன்று இரவு 12 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அதனால் தாராளமாக இப்போ கூட நீங்கள் அதையே செய்யலாம். மேலும் மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:55 அப்படிங்கும்போதே நமக்கு பௌர்ணமி திதி துவங்குது. இது சனிக்கிழமை மாலை 6:51 வரைக்கும் இருக்கு. ஆனால் நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரத்திற்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக கருதப்படுறதுனால இந்த வெள்ளிக்கிழமையும் இருக்கு, கூடவே நமக்கு பௌர்ணமி திதியும் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரத்தில் நான் ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அதிகபட்சம் ஒன்றும் தேவையில்லை, கல்லுப்பை பயன்படுத்தி அந்த பரிகாரம் நம்ம செய்கிறோம். அதுவும் இரவு 8 to 9 மணியான சுக்கரவாரையில் செய்கிறோம். அற்புதமான பலன்கள் தரக்கூடியது. இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க. நாளை இரவு 8 to 9 மணிக்கு தான் அதை நம்ம செய்ய போகிறோம். அதனால் அதுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு நீங்கள் தூங்குவதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இதை செய்வதன் மூலமாகவே உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். மேலும் இன்று நான் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் செஞ்சு இதன் மூலமாக அடையிற பலனை பார்த்து ரெகுலராக நீங்களே தினமும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு நிறைய பேர்த்து வாழ்க்கையில் உடனடி பலனை ஏற்படுத்தி தந்த முறை அப்படின்னே சொல்லலாம். இதை நிறைய பேர் செஞ்சு பலன் அடைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அற்புதமான முறை அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவு சொல்கிறோமே, அப்போ ஏதாவது கஷ்டமாக இருக்குமோ அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினைக்க வேணாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நீங்கள் காலையில் எழுந்து ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் சக்ஸஸ் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயோ, இன்னைக்கு நான் யார் முகத்தில் முழிச்சுன்னா தெரில, எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷமாவது நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க. இந்த மாதிரியெல்லாம் எது ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தினமும் தூங்கி எழுந்ததும் நம்முடைய 2 உள்ளங்கையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயாரானவள் நம்முடைய உள்ளங்கையில் வாசம் செய்கிறதா அர்த்தம். அதனால தினமும் காலையில் எழுந்ததும் இது போல் நம்முடைய உள்ளங்கையை பார்த்தோம்னாவே மகாலட்சுமி தாயாரை பார்த்த மாதிரி அர்த்தம். அதன் பிறகு நமக்கு எப்பவுமே நல்லது தான் நடக்கும்னு அர்த்தம். மேலும் வீட்டில் ஏதாவது சுவாமி படங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதன் மேலேயும் நீங்கள் கண் பார்வையை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது தூங்கி எழுந்தது வேறு எதையும் பார்க்காம சுவாமி படத்தை பார்க்கறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன எழுந்து போய் அதெல்லாம் கண்டுபிடிச்சி பார்க்கறதுங்கிறது சிரமம். ஆனால் உள்ளங்கையை பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? சரி, இப்படி உள்ளங்கையை சாதாரணமாக பார்த்தாவே நமக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். அப்படிங்கும்போது நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை அப்படின்னு ஒன்று வரவே வராது. மேலும் நீங்கள் யார்கிட்டயாவது பணம் கொடுத்துட்டு ஏமாந்துருந்தீங்கன்னா கூட அந்த பணத்தை அவங்களே தேடி உங்ககிட்ட கொடுப்பாங்க. மேலும் பணம் சம்பந்தப்பட்ட எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமாகவே தீர்வு கிடைக்கும். இப்போ வேலையில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இது போலவும் உங்களுக்கு கிடைக்கும். எந்தெந்த வகையிலிருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வரணும்ட்டு இருக்கோ எல்லா வகையில இருந்தும் பணம் வரும். பணம் வருவதற்குண்டான தடைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகள் எல்லாமே நீங்கும். சரி, இப்போ என்ன மெத்தடு, இது யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன். நான் மேலே சொன்ன பணப்பிரச்சனை நீங்கணும்னு விரும்புகிற எல்லாருமே இதை செய்யலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது. அதாவது பீரியட்ஸ் டைம்லையும் பெண்கள் செய்யலாம். நீங்கள் நான்வெஜ் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம். எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அதையெல்லாம் தடையாக நினைக்காம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. அதனால் எல்லாருமே செஞ்சு பலனடையலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ இது 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒன்று தான் நமக்கு முக்கியம். அடுத்து நம்ம வீட்டில் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு டிவி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மொபைலெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம தூங்குவோம் அப்படின்னுட்டு உங்களுக்கு எப்போ தோணுதோ அந்த சமயத்தில் நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க. அதாவது அடுத்து தூங்குவது தான் வேலை அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் செய்யணும். அப்போ நல்லா ரிலாக்ஸ்
பண்ணிக்கோங்க பாடியை. அதன் பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய 2 உள்ளங்கையும் பரன்னு தேய்ச்சிட்டு உங்களுடைய இடது உள்ளங்கை இருக்கு இல்லையா, அந்த இடது உள்ளங்கையில் இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி இருக்கு பாருங்க, இதை தான் வந்து நம்ம சுக்கிரமேடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சுகபோக வாழ்வை அள்ளித்தரக்கூடிய சுக்கிர பகவானுக்கு உரிய இடம் அப்படின்னு இதை சொல்லலாம். மேலும் இது பணவரவுக்காக செய்கிறோம் அப்படிங்கும்போது மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் கிடைக்கணும் இல்லையா. சுக்கிர பகவானுடைய அதிதேவதை தான் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார். அதனால நம்ம 2 பேர்த்தினுடைய அருளையும் ஒரு சேர பெறுவதற்கு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியில் ஏதேனும் ஒரு சின்ன வாசனை திரவிய பொருளை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் பர்ஃப்யூம் வச்சுருப்பீங்க, கண்டிப்பாக அதை கூட நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அதன் பிறகு நான் சொல்கிறத நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். நான் சொல்கிறத நீங்கள் 2 கையிலையுமே எழுதணும். நீங்கள் ஒரு கையில் எழுதிக்கோங்க, இன்னொரு கையில் வீட்டில் இருக்கிற வேறு யாரையாவதாவது நீங்கள் எழுத சொல்லுங்கள். இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு கையில் எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். இது உங்களுடைய விருப்பம். சரி, என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம். இந்த ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரம். ஒவ்வொரு தெய்வத்திற்குமே பீஜ மந்திரம் அப்படிங்கிறது உண்டுங்க. இந்த பீஜ மந்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 எழுத்து 3 எழுத்து இருக்கும். ஆனால் அதனுடைய சக்திங்கிறது பார்த்தீங்கன்னா அபரிவிதமானதாக இருக்கும். யார் ஒருத்தங்க குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய பீஜ மந்திரத்தை அடிக்கடி உச்சரிச்சுட்டு வராங்களோ அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அந்த தெய்வமே நேரில் தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி அம்மா அப்படின்னு கூப்பிட்டா நம்ம அம்மா எல்லாத்துக்கும் உதவி செய்யறதுக்கு வந்துடுறாங்க, அதே போல தான் இந்த பீஜ மந்திரம் அப்படிங்கிறதும் தெய்வத்தை கூப்பிட்றதுக்குண்டான ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். அதனால் இதை நீங்கள் தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ இந்த வார்த்தையை நீங்கள் எழுதணும். ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே நான் சொல்கிறேன் இந்த நம்பரை எழுதுங்க. இது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு எண் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த எண் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்பு கொண்டதாகவும் கருதப்படுது. அதனால நம்ம இது எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2918. 2918. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரத்தையும் எழுதியிருக்கோம், கீழே அவங்களுக்குரிய ஏஞ்சல் நம்பரையும் எழுதியிருக்கோம். இப்போ நீங்கள் நிம்மதியாக இரவு தூங்கிடுங்க. விடிய காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமைனாவே மகாலட்சுமி தாயாருடைய முழு அனுகிரகம் பெற்ற நாள் அப்படின்னே சொல்லலாம். சாதாரணமாக நம்ம தூங்கி எழும்போதே நம்மளுடைய உள்ளங்கையை பார்த்தா நல்லது அப்படின்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க. இப்படி நம்ம தூங்கி எழுறோம் இல்லையா, இப்போ வெள்ளிக்கிழமை காலையில் அப்படி எழும்போது உங்களுடைய கையை தான் நீங்கள் முதல் வேலையை பார்க்கணும். கையை பார்த்து அந்த ஸ்ட்ரீம் அப்படிங்கிற பீஜ மந்திரத்தையும் நீங்கள் பார்க்கணும், கீழே எழுதியிருக்கிற அந்த 2918 அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதை பார்க்கும்போதே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது பணவரவு உங்களுக்கு அதிகரிக்க துவங்கிடும். அதையே நீங்கள் சொல்லும்போது இன்னும் 2 மடங்காக பலன் கிடைக்கும். அதனால காலையில் எழுந்த உடனேயும் முதல் வேலையாக உங்களுடைய கையை பார்த்து இந்த மந்திரத்தையும் இந்த நம்பரையும் நீங்கள் சொல்லிட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க. நாளைக்கு காலையிலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகாத நீங்கள் உணர்வீங்க. இது வரைக்கும் ஏதாவது வேலை செஞ்சு தட்டி போயிட்டுருக்கு அப்படின்னா கூட நாளைக்கு காலையில் எழுந்ததும் வேலையை இதை பார்த்துட்டு நீங்கள் செய்கிற எல்லா வேலையுமே உங்களுக்கு வெற்றியில் மட்டும்தான் முடியும். இதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். இப்படி ஒரு நாள் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா ஒரு நாள் மட்டும் செய்ய தேவையில்லைங்க. நாளைக்கு வரக்கூடிய அற்புதமான பலனை பார்த்து நான் சொல்லாமலே நீங்களே தினமும் இரவு இதை கையில் எழுதிட்டு தூங்குவீங்க. காலையில் எழுந்தது இதன் முகத்தில் தான் நீங்கள் கண் விழிப்பீங்க. நிச்சயமாக நிறைய பேர்த்தினுடைய வாழ்க்கையை மாற்றின இந்த அற்புதமான முறை உங்கள் வாழ்க்கையும் மாற்றி வற்றாத செல்வ வளத்தை பெருக செய்யும். அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்ல பலன் அடைவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.